சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இப்பொழுது உன்னை துரத்தி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, உன் வாழ்க்கையில் மாற்றங்களை எப்படி உண்டு பண்ணுவது என்பதை கூறுவதற்காகவே நீ இருக்கும் திசை நோக்கி உன்னை தேடி இதோ உன் சாயப்பா உன்னிடமே வந்திருக்கிறேன். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது.
ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். இந்த இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் செயலாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதையுமே நீ சாதிக்கவே முடியாது. ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. இங்கு நடக்கும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் எதுவாக இருந்தாலும் அதற்கு இறைவனை சூத்திரதாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அவனே காப்பவன், அவனே அளிப்பவன். அவன் ஒருவனே அனைத்துமாக நின்று செயல் புரிந்து கொண்டிருக்கிறார் அனைத்தையும். இந்த கால சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டம் இருக்கத்தான் செய்கிறது கண்மணியே. அதனால் மனிதனாக பிறந்த நீ நடப்பது அனைத்தும் நம்மால் தான் நடக்கிறது, மற்றவர்களால் தான் நடக்கிறது என்று வேறு ஒரு கற்பனை உலகத்தில் நுழைய வேண்டாம். உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம், நொந்து கொள்ளவும் வேண்டாம். எல்லோர் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார். அந்த திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா? எல்லாம் இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இறைவனின் சிந்தனைப்படிதான் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்றால், நான் என்னதான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் என்று கேட்கிறாயா கண்மணி? நீ ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். இதற்கான அர்த்தம், உன் சாயப்பா சொல்ல வருவதற்கான அர்த்தம், எதையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்துவிடு என்பது அர்த்தம் கிடையாது என் குழந்தையே. உன்னுடைய செயல்களும் நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ செயல்படுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் வெளிப்படையாக, உண்மை தன்மையாக, நம்பிக்கை உண்மையாக
வெறுமனே உன் மனதை வைத்துக் கொண்டாலே போதும். எதைப் பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல், தீவிரமாக யோசனையில் ஆளாகாமல், எதைப் பற்றுமே யோசிக்காமல் மனதை வெறுமனே அப்படியே வைத்துவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்திக் காட்டுவேன். ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையென்றால் தன் தாய் அந்த குழந்தையை கவனித்து எப்படி பார்த்து பார்த்து மருந்து கொடுப்பாளோ அதே போலத்தான் உன் சாயிநாதரும் குழந்தையே. உன்னை ரணப்படுத்தி, உன்னை ஏளனமாக பேசி உன் மனதை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அந்த பேச்சையும் கீழ்த்தனமையான நடத்தையையும் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் மனதில் தைரியமில்லை, அதை தாங்கிக் கொள்ளவும் மனதில் வலுவில்லை. அதனால்தான் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வளவு நடத்தைகளையும் இவ்வளவு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்வுகளை உன் மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நேற்று வந்த அதே மேகங்கள் இன்று வானில் தெரியாது, கிடைக்கவும் கிடைக்காது. உன்னால் தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது என் குழந்தையே. அதே போல இன்று உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களும் சோதனைகளும் நாளை உனக்கு தொடராது. உன்னை எப்பொழுதும் தொடரவே தொடராது. சோகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இன்பமும் துன்பமும். உன் எதிரிக்கு நீ தோற்றப் போக வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும். அப்படி அவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து கம்பீரமாக நில். அவர்கள் கண்களில் நிச்சயமாக ஒருவிதமாக பயம் தெரியும். அதை உன்னால் பார்க்க முடியும் கண்கூடாக. எனவே நம்பிக்கையோடு எதிர்த்து நில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வானே இழிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ அந்த எதிர்த்து சிங்கம் போல எதிர்த்து நின்று போராடும் அந்த தோரணையில் உனக்கு வந்த சோதனைகளே உன்னை விட்டு விலகிவிடும், வந்த வடம் தெரியாமல். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து உள்ளேயே உட்கார்ந்திருப்பதை விட எது நடந்தாலும் தைரியமாக எழுந்து நில். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். ஆனால் எழுந்து நிற்பதை மட்டும் மறந்து விடாதே. குழந்தையே, மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான். எனவே நல்லதையே நினை. நல்லதை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. இந்த வழி மூடிவிட்டதே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் வாழ்க்கையை முடிவு செய்ய, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தில் புலம்பி புலம்பி உட்கார்ந்திருப்பதை விட வேறு வழி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தாலே உனக்கான ஒரு வழி கண்டிப்பாக உன் கண்களுக்கு தெரியும். அதுவும் பிரகாசமாகவே தெரியும். உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் உள்ளது என் குழந்தையே. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. எது நடந்தாலும் மறந்து போய்விடு. நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. அது உன் மனதிற்கு தான் தீங்காக முடியும். அதேபோல் எது எதிர்த்து வந்தாலும் கடந்து சென்றுவிடு. ஒரு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்றுவிடு. அப்படி நீ செல்லும் பொழுது, புன்னகைத்து செல்லும் பொழுது உனக்கு எதிராக வந்த அனைத்தும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும். நெடுதூரம் ஓடிவிடும். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உண்மையாய் சொல், உறுதியாக சொல், அதையும் தைரியமாக சொல். கண்டிப்பாக உன் சொல் அங்கு எடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை அங்கு ஜொலிக்கும். என் கண்மணியே, நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உன் கைகளுக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும்.
இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கத்தான் போகிறாய். அதை ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கும் வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே மறந்துவிடு. முடிந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை எண்ணி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு தான் தவிர வேறு யாருக்கும் அதை செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் குழந்தையே. பிறர் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்தே நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். நீ என்மேல் முழுமையாக வைத்திருக்கும் பாசத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு இதுதான் குழந்தையே. நோய் நொடியில்லாத வாழ்வும் மன நிம்மதியான வாழ்வும் சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு பரிசாக நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. நீ இதுவரை உன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் குழந்தையே. மனவேதனை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், நீ வேதனைப்பட்டாலே போதும், உன் மனம் கலங்கினாலே போதும், உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலே போதும், என் மனம் எப்படி வலிக்கிறது என்பதை என்னால் உணர்த்தவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தையுமே நீ சரியாக கடந்து வந்ததா நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை இனி புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் இருக்கப் போகிறது. உன் மாற்றத்தையும் உன் ஏற்றத்தையும் பார்த்து அனைவரும் வியக்கத்தான் போகிறார்கள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர் புகழோடு நீ ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். எல்லா செல்வங்களும் பெற்று வசதி வாய்ப்போடு உன் வாழ்க்கையில் நீ திகழப் போகிறாய். நீ எதை பற்றியும் நீ யோசிக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நான் நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நிகழ்ந்தது. இனி நடக்கப் போவது அனைத்தும் இன்பமாகவும் சுபமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அனைத்திலும் உன்னை சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன் மனதிற்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய பொறுப்பை உன்னுடைய வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்கையில் உன் மனதில் ஏன் ஏகப்பட்ட கவலைகள் சூழ்ந்திருக்கிறது? உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியே தீருவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகிறது குழந்தையே. இது உண்மை, உண்மையிலும் உண்மை. கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கிறேனே. என்னை நம்புவாயா இல்லையா? நிச்சயமாக நான் உன் வாழ்வில் ஒளி ஏற்றத்தான் போகிறேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையே இல்லை குழந்தையே. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் எனக்கு தேவையே இல்லை. நீ என்னை சாயி என்று ஒரு முறை அன்போடு அழைத்தாலே போதும், அடுத்த கணமே நான் உன் வந்து நிற்பேன். இது புரிகிறதா குழந்தையே உனக்கு? நான் உன் அப்பா, உன் அம்மா, அனைத்துமாக நான் உன் அருகிலிருந்து உனக்கு வேண்டியதை அன்போடு உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய்,
இனி நடக்கப் போவதைப் பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே பிறந்தது உன் வாழ்வு, உன் வாழ்க்கை. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றியும் பயம் கொள்ளாதே. எது வந்தாலும் தீர்க்கமாக நின்று போராடு. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் உன் முன்னே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் மனதில் பயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வேதனை நான் குறைக்க செய்வேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நான் அதிகரிக்க செய்வேன். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணை புரிவேன் உன் சாயி தேவா என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? எதற்குமே கலங்காதே. உன்னுடைய சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. திடீர் திருப்பமாக உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி உன் வாழ்க்கை பிரகாசமாகும். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய்.